நம சிவாய. என் அன்பு விருட்சிக ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் உறவுகளுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இந்த காலம் இந்த நேரம் அப்படிங்கிறது கணவன் மனைவிக்கு மிக அதிர்ஷ்டகரமான காலம். வாழ்க்கையில நாம இணைஞ்சது கூட இந்த பிரபஞ்சத்தின் செயல். ஏதோ விட்ட குறை தொட்ட குறையாக நாம இணைஞ்சிருக்கோம். முன்ஜென்ம பந்தம் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி கணவன் மனைவிக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட காலம் இதுதான். ஆனா அதே நேரத்துல அதே கணவன் மனைவிக்கு போதாத காலமும் இதுதான். என்ன நடக்க போகுது? குடும்பத்துல குழப்பமும் அதிக எதிர்பார்ப்பும் துரோகமும் நடக்க போகுது. இது எல்லார் வீட்லயுமா அப்படின்னா இல்ல. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். நான் ஸ்டெடியா இருக்கேன், எங்க குடும்பத்துல எந்த ஒரு குழப்பமும் இல்ல. ஆனா ஒரு எச்சரிக்கைக்காக, ஒரு புரிதலுக்காக, இதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை நாங்க கடைசி வரைக்கும் கேட்க போறோம். அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு வந்துருச்சுன்னா கண்டிப்பா கேளுங்க. உங்க வாழ்க்கையில மிக மிக ஒரு முக்கியமான தருணம் இது. எப்படியோ அந்த மாதிரி மிக மிக முக்கியமான வீடியோவும் இது. கண்டிப்பா இதை கடைசி வரைக்கும் கேளுங்க. ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி வலையிலிருந்து தப்பிக்க போறீங்க. ஏன்னா இதை முழுசா கேட்காம அலட்சியமா இருந்துடுறதை விட என் வாழ்க்கை என் கையில், எனக்கு தெரியும் அப்படின்னு இருக்கலாம். சவாலுக்காகவாவது நான் அப்படி இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இருங்க. ஏதோ ஒரு விதத்துல நான் புரிஞ்சுக்கிறேன். என்னதான் கிரகம் இது? குடும்பத்துல குழப்பம் நடக்க போகுது, துரோகம் நடக்க போகுது, மனைவிக்கு கணவனுக்கு போதாத காலம் அப்படின்னா என்ன நடக்க போகுது, என்ன காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். இங்க கேட்டுட்டு நான் போய் பிரச்சனை பண்ண மாட்டேன், அல்லது கணவனையோ மனைவியையோ சந்தேகப்பட மாட்டேன் அப்படின்னு மன உறுதியோடு இருப்பவர்கள் கடைசி வரைக்கும் பாருங்க. இது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த தருணங்கள் ஒன்று வந்திருக்கும், அல்லது வரும், அல்லது வரவே வராது அப்படிங்கிறதும் உண்டு. சுய ஜாதகத்தின் வலிமை அது. ஆனால் 90% இப்ப நம்ம சொல்ல போற விஷயம் உங்க வாழ்க்கையிலையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் 100% இல்ல, 200% வரும். உண்மை. சரி, என்ன நடக்க போகுது? என்ன மாதிரியான காலகட்டம்? நம்ம வாழ்க்கையில எந்த துன்பங்கள் வந்தாலும், எந்த துயரங்கள் வந்தாலும், எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும், வறுமை வந்தாலும் அதெல்லாம் மிகவும் சாதாரணமாக எடுத்துக்கிட்டு நகர்ந்து போய்கிட்டே இருப்போம். நம்ம குடும்பத்துல ஒரு அவமானம்னு வந்ததுன்னா, அல்லது நமக்குன்னு யாராவது துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை நம்மளால தாங்கிக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு துரோகம் நம்ம வாழ்க்கையில எப்படிங்க நடக்கும்? எதனால் நடக்கும்? கணவன் மனைவிக்குள்ளார நடக்கிற இந்த துரோகம் இருக்குல்ல, வாழ்நாள் முழுவதும் நம்மளால தாங்கிக்கவே முடியாது, ஏத்துக்கவே முடியாது, சகிக்கவே முடியாது. என்னதான் நம்ம மறக்கணும்னு நினைச்சாலும் நம்முடைய உயிரும் உடலும் அழியிற வரைக்கும் அது மறக்காது நமக்கு செஞ்ச துரோகத்தை. அப்படி நம்முடைய கணவனோ மனைவியோ நமக்கு துரோகம் பண்றாங்க அப்படின்னா பொதுவாக மனுஷனாகிய நாமெல்லாம் அவங்க தான் பண்ணுறாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் உண்மை என்னன்னா அது அவர்களின் கர்ம வினைப்படி, அவர்களின் முன்ஜென்ம செயல்படி அது நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இது ஏற்கனவே வடிவமைக்கப்பட்ட ஒன்று. அதற்கு காரணம் அவங்க மட்டும் இல்லை, நமக்கு துரோகத்தை செய்கிறாங்க அப்படின்னா நாம யாருக்கோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த துரோகத்துக்கான பதில் இது. நிறைய பேருக்கு கோபம் வரும், இதெல்லாம் சும்மா அப்படின்னு. அதுதான் உண்மை. 100% இதுதான் உண்மை. நம்மளை சுத்தி நடக்கிற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் காரணம் நாம தான். ஏதாவது ஒரு விதத்துல நம்மளுடைய சந்தோஷத்துக்கும் துக்கத்துக்கும் அது காரணமா இருந்தது அப்படின்னா அதற்கு காரணம் நாம தான். அதனால இந்த துரோக அமைப்பு இந்த காலகட்டத்துல வருது. மிக முக்கியமான விஷயம், கிரக அமைப்புகள் ராகு சுக்கிரன் இணைவு அப்படிங்கிறது குடும்பத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. நீங்க நினைக்கலாம் இது குடும்பத்துல துரோகம் பண்றதுக்கு தான் பயன்படுதா? இல்ல, அது ஒரு பகுதி. இப்ப நம்ம பல விஷயங்கள் இருக்கு இந்த ராகு சுக்கிரன் இணைவுக்கு. ஆனா 2 விஷயத்த நம்ம முக்கியமா இந்த வீடியோல எடுத்துக்கிறோம். ஒன்று, நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படிங்கிற குறிக்கோளோட இருந்தோம் அப்படின்னா நாம ஜெயிப்போம். அல்லது குறிக்கோளே இல்லாம இருந்தோம் அப்படின்னா இந்த ராகு சுக்கிரனுடைய வலையில நாம சிக்குவோம். அதாவது காதல், காமம், ரகசிய உறவு, அதே போல இந்த பக்கம் வெற்றி, செல்வம், கோடீஸ்வர யோகம். இதுல எதை நோக்கி உங்களது பயணம் இப்ப இருக்கு அல்லது இனிமே இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய முக்கியமான விஷயம். சரி, உங்கள் ராசிக்கான ராகு சுக்கிரன் பலன் என்ன? நான் கோடீஸ்வரனா ஆவனா, அல்லது குடும்பத்துல பிரச்சனைகள் நடந்து அவமானப்படுவனா, அல்லது குடும்ப பிரிவுகள் ஏற்படுமா, அல்லது எனக்கு துரோகம் நடக்குமா, இல்லைன்னா நான் அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணுவேனா? இந்த 2 விஷயத்த நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க. நம்ம வாழ்க்கையில ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்.
இன்னைக்கு ஆரோக்கியத்தை இழந்துட்டு திடீர்னு நம்ம மருத்துவமனைக்கு போக வேண்டியதா இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் நம்முடைய உணவு முறைகள் தான் காரணம். அதனால பாரம்பரியமான கலப்படம் இல்லாத இயற்கையான ஆரோக்கியமான தானியங்கள், மூலிகைகள், காய்கறிகள், பழங்களை பயன்படுத்தி பூஜை பொருட்களும், உணவுப் பொருட்களும், எண்ணெய் வகைகளும், மசாலாக்களும், ஊறுகாய் வகைகளும், அதுபோல வெயிட் லாஸ் பவுடர், ஏபிசி மால்ட், சத்து மாவு, இப்படி ஏகப்பட்ட பொருட்களை தயாரிச்சுட்டு இருக்காங்க குட் பேபி. அவங்கள கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கணும் அப்படின்னா இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் 9043688626. அது மட்டும் இல்ல, இவங்களுக்கு ஒரு வெப்சைட்டும் இருக்கு. எல்லா பொருட்களும் அங்கேயும் கிடைக்கும். www.jason.in அப்படிங்கிற வெப்சைட்ல போயும் நீங்க வாங்கிக்கோங்க. நம்முடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க அதை முழுமையா பூர்த்தி அடைகிறாங்க. போய் வாங்கி பயன்படுத்தி பாருங்க. விருட்சிக ராசினாலே வீரம், தன்னம்பிக்கை, வேகம், விவேகம், எதற்கும் துணிந்த செயல். ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் புத்தியை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களது வேகம் அதிகமாக இருக்கும், செயல் அதிகமாக இருக்கும். மிகப்பெரிய ப்ளஸ் இருந்தாலும் அந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதாவது எவ்வளவு வீரமாக இருந்தாலும் விவேகமாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிக்காமல் செய்கிற பல விஷயங்கள் மிகப்பெரிய தோல்வியை கொடுக்கும், போராட்டத்தை கொடுக்கும், பின் நாட்களில் அது பிரச்சனையை கொடுக்கும். அந்த ஒரு விஷயந்தான் நண்பு விருட்சிக ராசி உறவுகளுக்கு பெரிய மைனஸ். அதையும் சரி பண்ணக்கூடிய அமைப்பும் உண்டு. நீங்கள் நினச்சிங்கன்னா முடியும். ஏன்னா 8ஆம் வீட்டுக்கும் 11ஆம் வீட்டுக்கும் அதிபதி புதன், அந்த புத்திக்கு அதிபதி. எந்த அளவுக்கு உங்களுடைய புத்தியை நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய விவேகத்தை பயன்படுத்துகிறீங்களோ, அந்த அளவுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய லாபத்தை உங்களால் அடைய முடியும். அதாவது பொருளாதாரத்தில், அதாவது புகழில், அதாவது செல்வத்தில், சொத்தில் மிகப்பெரிய லாபத்தை உங்களால் எப்பொழுதுமே, நான் சொல்கிறது வாழ்க்கை முழுவதும் புத்தியை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா நண்பு விருட்சிக ராசி உறவுகள் மிகப்பெரிய லாபத்தை ஈட்ட முடியும். ஆனால் அதே நேரத்தில் வேகத்தை மட்டுமே, வீரத்தை மட்டுமே, தன்னம்பிக்கையை மட்டுமே வச்சுக்கிட்டு செயல்படும்போது பல பிரச்சனைகளையும் சந்திப்பீங்க. 8ஆம் வீட்டில் புதன் உங்களுடைய புத்தியை பயன்படுத்தாதாலேயே எதிர்ப்புகள், எதிரிகள். ஏன்னா உங்களுடைய அதிபதி தான் 6ஆம் வீட்லேயும் இருக்கிறார். அவர் நல்லது தான் செய்யணும்னு நினச்சாலும் உங்களுடைய புத்தி உங்களுக்கு அவமானத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அவசரத்தில் விபத்துகளை ஏற்படுத்தும், தடையை ஏற்படுத்தும். ஒரு கடன் வாங்கிறதுக்கு அல்லது ஒருத்தவங்கள்ட்ட பேசுறதுக்கு, பிரச்சனை பண்ணுறதுக்கு யோசிக்கவே மாட்டீங்க. ஒரு சின்ன நோய் வந்தாலும் அதை கண்டுக்கவே மாட்டீங்க. பார்த்துக்கலாம், நம்ம உடம்புல தானே இருக்குது, சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அலட்சியம் இருக்கும். அதே நேரத்தில் தேவையான இடத்துல புத்தியை அதிவேகமாக பயன்படுத்துவீங்க. உங்களுடைய வேகம் சில நேரத்தில் வெற்றியை கொடுக்கும். அதனால தான் என்ன செய்வீங்க, எப்பொழுதுமே நமக்கு வேகம்தான் ஒத்து வரும் அப்படின்னு நினைப்பீங்க. 10 வேலை செய்கிறீங்க அப்படின்னா வேகமாக செய்யும்போது 8 வேலை கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதனால தான் உங்களுக்கு எதுலேயுமே வேகமாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்தில் 8க்கும் 11க்கும் உடையவரும் 7க்கும் 12க்கும் உடையவரும் எங்கே இருக்காங்க, உங்களது சுகஸ்தானத்தில் இருக்காங்க. 4ஆவது வீட்டில் இப்போ இருக்காங்க. 12ஆம் வீட்டுக்கு உரியவர் விரையாதிபதி, அவர் 4ஆம் வீட்டில் இருக்காங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடம் வாங்கணும், வீடு கட்டணும், வாகனம் வாங்கணும், அல்லது தாய்க்கு ஏதாவது செலவு பண்ணணும் அப்படிங்கிற சிக்கலில் இருப்பீங்க, அல்லது அப்படிங்கிற நோக்கத்தில் இப்போ இருப்பீங்க. இல்லைனா இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு, ஏற்பாடு பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஏன்னா அவர் 4ஆம் வீட்டில் போய் அமர்ந்திருக்கிறாரு. லாபாதிபதி 4ஆம் வீட்டில். உங்களுடைய லாபத்தை செலவு பண்ண போகிறீங்க. எப்படி? வீடு கட்டுறதுக்கு, சொத்து வாங்கிறதுக்கு, வாகனம் வாங்கிறதுக்கு, அல்லது உங்களுடைய சுகத்துக்காக எதையாவது ஒன்று செய்ய போகிறீங்க. அதே நேரத்தில் உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதியும் அங்கே தான் இருக்கார். 7க்கும் 12க்கும் உரியவர் சுக்கிரன் அங்கே இருக்கிறதுனால ஏதாவது கணவனுக்கு அல்லது மனைவிக்கு அவர்களுடைய சந்தோஷத்துக்காக எதையாவது செலவு பண்ண போகிறீங்க. இது சரியாக இருக்கான்னு பாருங்கள். இந்த நேரத்தில் செலவு பண்ணலாம், ஏன்னா சரியான நேரம் தான். ஏன் அப்படின்னா குரு பார்வை அங்கே விழுது. அதனால் கண்டிப்பாக இந்த விரயம் செய்யலாம், வேறு எதுவும் செய்யாதீங்க. என்ன விஷயம்னா, முக்கியமாக கடன் வாங்கி முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் சிக்கல். ஆனால் இப்போ கடன் வாங்கி தான் நீங்கள் செலவும் பண்ணுவீங்க. விதியை பாருங்களேன். கடன் வாங்கி உங்களுடைய சந்தோஷத்தை, உங்களது கணவன் மனைவியினுடைய சந்தோஷத்தை, உங்களுடைய நிம்மதிக்காக கடன் வாங்கி செலவு பண்ண போகிறீங்க. இல்லைன்னா கடன் வாங்கி எதிரிகளை சம்பாதிக்க போகிறீங்க. கடன் வாங்கி செலவு பண்ணி எதிரிகளை சம்பாதிக்க போகிறீங்க.
இல்லைன்னா கையெழுத்துன்னு சொல்லுவாங்கள்ல, ஜாமீன் கையெழுத்து. ஜாமீன் கையெழுத்து போட்டு செலவு பண்ண போகிறீங்க. இப்படி பல விதத்தில் இந்த காலகட்டத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஏதாவது விரயம் பண்ணணுங்கிறது விதி. ஆனால் இங்கே யோசிக்கணும். ராகு இருக்கிறார், அவ்வளோ சாதாரணமாக உங்களை ஈஸியாக விரயம் பண்ணிவிட்டு அதை ஜெயிக்க விட மாட்டார். எதையாவது சிக்கலில் விட்டுருவார் கண்டிப்பாக. அப்போ யோசித்து செய்ய வேண்டிய ஒரு செலவு, ஒரு விரயம். இங்கே பாருங்கள், இந்த நேரத்தில் எதை நீங்கள் முயற்சி பண்ணாலும் கண்டிப்பாக வெற்றி உண்டு. எப்படி? கண்டிப்பாக வெற்றி உண்டு. ஆனால் கடன் வாங்கி முயற்சி பண்ணாதீங்க. எதிரிகளை சம்பாரித்து முயற்சி பண்ணாதீங்க. நோய்களை அலட்சியப்படுத்தாதீங்க, அவ்வளோதான். பட் ஆனால் எதை நீங்கள் முயற்சி பண்ணாலும் அதில் முதல் இடத்துக்கு வரத்துக்கான அமைப்புகள் 100% உண்டு. லாபத்தில் சுக்கிரன் இருக்கிற, சுகஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறார், லாபாதிபதி. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எதுக்கு அதிகமாக முயற்சி பண்ணுவீங்க? ஒரு வேலையில் சேர்றதுக்கு கடன் வாங்குவீங்க, அல்லது செலவு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. ஒரு தொழில் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க, வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க, தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க, மனைவிக்கு கணவனுக்கு ஏதாவது தொழில் வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுவீங்க, அவங்க செய்கிற தொழிலுக்கு செலவு பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுவீங்க. ஆனால் அதிக முதலீடு போடக்கூடாது அப்படிங்கிறது இப்போ விதி. இது நல்லா கவனமாக கேட்டுங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். 10ஆம் வீட்டில் கேது இருக்குது, ராகு பார்க்குறாரு. நிறைய செலவு பண்ணணும்னு ஆசை இருக்கும் உங்களுக்கு, லட்சமாக. ஆனால் எல்லாத்தையும் யோசித்து செலவு பண்ணுங்கள். இந்த பணத்தை நாம் எப்படி எடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஃபுல் மேப் உங்கள்கிட்ட இருக்கணும். அதாவது கத்தி படத்தில் ஃபஸ்ட்டு சீனை பார்த்துருப்பீங்க, எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு கிராஃபிக்ஸ் மாதிரி போட்டு காட்டுவாங்க. அந்த மாதிரி தொழில் செஞ்சால் எவ்வளவு முதலீடு போடலாம், எந்த அளவுக்கு முதலீடு போடலாம், என்ன வேலை செய்ய போகிறோம், எப்படி அந்த வியாபாரத்தையோ தொழிலையோ விரிவு பண்ண போகிறோம், யார் நம்மளுடைய கஸ்டமர், நம்மளுடைய டார்கெட் எது, எப்படி லாபத்தை சம்பாதிக்கலாம், எத்தனை பெர்சன்டேஜ் நமக்கு லாபம் வரும், அதை எப்படி சேமிக்க போகிறோம், இந்த முதலீடை எப்படிலாம் எடுக்க போகிறோம், ஃபுல் பிளான் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற முதலீடு போட்டிங்க அப்படின்னா 100% வெற்றி. ஆனால் பேராசையை உருவாக்கும் ராகு பகவான் அவர்கள் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த 8க்கும் 11க்கும் உரியவர்கள் பார்த்துக்கலாம், அதான் நம்ம தலை இருக்கார் பார்த்துப்பார். யாரை தெரியுமா? சுக்கிரனும் புதனும் சொல்லுவாங்க, ராகுவை சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே தலை யார்? ராகு தான். எந்த கிரகம் ராகுவோட சேர்ந்தாலும் ராகு சொல்கிறது தான் கேட்கணும். அந்த காரகத்தை அப்படியே ராகு எடுத்துக்கும். அப்போ சுக்கிரன் புதன் ராகு எதை சொன்னாலும் செய்வாங்க. நிறைய ஆசையை உருவாக்குவாங்க, நிறைய சுகத்தை கேட்பாங்க, சந்தோஷத்தை கேட்பாங்க. புதன்லாம் கொஞ்சம் அமைதியாகிடுவார், புத்தியவே யூஸ் பண்ண மாட்டார், எது செஞ்சாலும் சரியாக இருக்கும் அப்படின்னு விட்டுருவார். 10ஆம் வீட்டுக்கு யோசிக்காமல் நிறையா செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே முக்கியமாக இருக்கிறது யாருன்னா கேது இருக்கார். யோசிக்காமல் செய்கிறீங்க அப்படின்னா தடையை ஏற்படுத்தி விடுவார். அதே நேரத்தில் எந்த வேலையவும் தொழிலையும் ஒரு முதலீடையும் செய்யும்போது விநாயகரை வணங்கிட்டு தயவு செஞ்சு செய்யுங்க, வருத்தப்படாதீங்க. அதை விட ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, ஒரு பவர் வேறு எதுக்குமே இல்லை. விநாயகரை வணங்கிட்டு செய்யுங்க, தானாகவே அவர் பார்த்துப்பார். அதில் எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் பார்த்துப்பார். ஏன்னா எல்லாமே நமக்கு தெரியும், அந்த தைரியம் இருக்குது, கடவுள் மேலெலாம் அவ்வளோ நம்பிக்கை இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய உடலாலும் மன வலிமையாலும் தான் அதை சமாளிக்க முடியும். தெய்வத்தை வணங்கிட்டு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா 33 தேவர்களும் உங்கள் பின்னாடி உங்களுக்கு முன்னாடி நிற்பாங்க பாதுகாவலர்களாக. உங்களது குலதெய்வம் வரும், உங்களது இஷ்ட தெய்வங்கள் வரும், உபாசன தெய்வங்கள் வரும். முக்கியமாக உங்களுடைய அதிபதிக்கு கடவுள் முருகன் வெற்றி வேலோடு வருவார். அது உங்களை கண்டிப்பாக ஜெயிக்க வைக்கும். எதை செய்தாலும் வணங்கிட்டு செய்யுங்க. எதை நீங்கள் செஞ்சாலும் கரெக்டாக பிளான் பண்ணிவிட்டு செய்கிறீங்க அப்படின்னா மிகப்பெரிய லாபத்தை நீங்கள் கொண்டு வரலாம். அதிர்ஷ்டமும் உங்களுக்கு காத்திருக்கு. ஏன்னா 4ஆம் வீட்டில் இருக்கிறார். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு செல்வம் வரப்போகுது, சொத்து வீடு கட்ட போகிறீங்க, அல்லது வீடு வரும், கோர்ட்டு கேஸுன்னு ஏதாவது நடந்துகிட்டு இருந்ததுன்னா உங்கள் பக்கம் சாதகமாக மாறி உங்களுக்கு ஜெயிக்கும். ஏன்னா கடன் நோய் எதிரியை வெற்றி கொள்ளக்கூடிய அமைப்பு 3ஆம் வீட்டில் சூரியனோடு உங்களது அதிபதி இருக்கிறார். அப்போ என்ன நடக்கும்? நீங்கள் எதை செஞ்சாலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. யார் எதிரியாக இருந்தாலும், அல்லது கோர்ட்டில் ஒரு கேஸ் இருந்தாலும் சரி, ஒரு பிரச்சனையில் நீங்கள் சிக்கியிருந்தாலும் சரி, அல்லது உங்களை பிரச்சனையில் சிக்க விட்டுருந்தாலும் சரி, அங்கே ஜெயிக்கிறது நீங்கள் தான். உங்களது அதிபதி சூரியனோட இருக்கிறாரு. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உண்டு. ஏன் தெரியுமா கண்டிப்பாக சொல்கிறேன்? அந்த இடத்துல செவ்வாய் உச்சம், உங்களது அதிபதி உச்சம் பெற்றிருக்கிறார். இப்போ உச்ச கிரகமாக மிகப்பெரிய அவதாரம் எடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். உச்சம்னா என்னங்க? ஒரு கிரகம் தன்னுடைய செயலை மிக வேகமாக தெளிவாக
செஞ்சே முடிக்கும், வெற்றியோடு தான் முடிக்கும். நீச்சம்னா அது செயல்படாது, அதனால் எந்த ஒரு புண்ணியமும் இல்லை. உச்சம்னா அதை நம்பி நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். கண்டிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுங்களேன். இப்படி ஒரு அதிர்ஷ்டம் விருட்சிக ராசியை தவிர வேறு யாருக்குமே இல்லை. ஏன்னாங்க எதை நம்ம செஞ்சாலும் முயற்சி தானே முக்கியம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, முக்கியமாக பெண்களும் இதை கவனிங்க. ஆண்களுக்கு மட்டும்தான் சொல்கிறோம் அப்படின்னு எப்பொழுதுமே நினைக்காதீங்க, பெண்களும் கவனிங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை, தைரியம் ரொம்ப முக்கியம். அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உச்சம் பெற்ற உங்களது அதிபதி நீங்கள் எதை சொன்னாலும் செய்வார். எப்படி சூரியனோட இருக்கிறாரு, எதையுமே துணிச்சலோட செய்வார். செய்யறது சக்ஸஸ் ஆகும். நம்பர் 1 இடத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கும். சூரியன் இருக்கிறதுனால எப்படி சூரியன் ஒளி இந்த உலகத்தில் எல்லா இடத்துக்குமே பரவுது, அது மாதிரி உங்களது நம்பர் 1 இடமும் புகழும் இந்த உலகத்துக்கே பரவ போகுது. அந்த அளவுக்கு உங்களது முயற்சி, நீங்கள் முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றியை அடைய முடியும். அது மட்டும் இல்லைங்க, உங்களது 3க்கும் 4க்கும் உரியவர் 5இல் போய் அமர்ந்திருக்கிறார். அற்புதமான ஒரு அமைப்பு. அதை விட ஒரு சிறந்த அமைப்பு உங்களுக்கு எப்பொழுதுமே கிடைக்காது. 3 முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அத்தனை வசதி வாய்ப்புகளையும் அமைச்சிக்கலாம். அவர் 5ஆம் வீட்டுக்கு போயிருக்காரு. 5ஆம் வீட்டில் சனி பகவான் இருந்தாலே, அதாவது பூர்வ ஜென்ம புண்ணியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார். அப்போ 5இல் இருந்தாலே நிறைய சொந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும். கௌரவம் தரக்கூடிய பதவியோ பேரோ புகழோ உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப அழகாக பொறுமையாக இருப்பீங்க. உங்களது உடல் தெளிவாக இருக்கும், உள்ளம் தெளிவாக இருக்கும். ஆயுளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. உங்கள் ஆயுளை காக்கக்கூடிய அளவுக்கான அத்தனை வேலைப்பாடுகளும் இப்போ செய்வீங்க. அந்நியருக்காக கஷ்டப்படுவீங்க. எப்படின்னா யார் என்னன்னு பார்க்க மாட்டீங்க, அடுத்தவங்களுக்காக கஷ்டப்படுவீங்க, உதவி செய்வீங்க. உங்களது சகோதரர்கள் புத்திரர்களை ரொம்ப நேசிப்பீங்க. இந்த காலகட்டத்தில் அண்ணன்னா உயிராக இருக்கும், அக்கா தங்கச்சின்னா உயிரே கொடுப்பீங்க. அதே போல் குழந்தைகளுக்காக நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்க, பாசமாக இருப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக இருப்பீங்க. தப்பு செய்யக்கூடாது, நேர்மையாக இருக்கணும், யாருக்கிட்டையும் சண்டை போடக்கூடாது. இந்த உலகத்தில் நல்லது செஞ்சால் மட்டும்தான் நாம் நல்லபடியாக வாழ முடியுங்கிற அந்த கர்மாவை சொல்லி புரிய வைப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, மனைவி கொஞ்சம் கோபக்காரராக இப்போ இருப்பாங்க. ஒரு 6 மாதமாக கொஞ்சம் கோபத்திலே இருப்பாங்க, ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. ஏன்னா சனி 4ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால தந்தைக்கும் தாய்க்கும் மனைவிக்கும் கொஞ்சம் என்னாகும், கோபம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சுடுசுடுன்னு இருப்பாங்க, அமைதியாக எதையும் பேச மாட்டாங்க. திடீர்னு ஒரு மாற்றம் அவர்களுக்குள்ளார ஏற்பட்டிருக்கும், ஒரு விரக்தியை காட்டுவாங்க. அனுசரித்து நடக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். அதாவது முக்கியமாக துணையோட, கணவனோடையோ மனைவியோடையோ அனுசரித்து நடக்கக்கூடிய காலகட்டம். எல்லாருமே உங்களை மதிப்பாங்க. ஏன்னா அப்படி உங்களுடைய வாழ்க்கை இந்த சுக்கிரனால் புதனால் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. இங்கே எல்லாமே என்னங்க, காசு தான். காசு பணம் அது இல்லைன்னா மரியாதை இல்லைன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அதை அடைய போகிறீங்க. அந்த மக்களுடைய மதிப்பு மரியாதை உங்களுக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லை, கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க, குழந்தை பாக்கியம் இருந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்னு. கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தாகணும். ஏன்னா சனி இருக்கார், அவசரப்படக்கூடாது. சனி இருந்தாலே என்ன செய்யும், பொறுமைப்படுத்தும், நிதானமாக யோசிக்க வைக்கும், ரொம்ப தாமதப்படுத்தும் அந்த இடத்துல சனி இருக்கும்போது. அப்போ என்ன செய்யும் அப்படின்னா, உடனே டென்ஷன் ஆவீங்க, வருத்தப்படுவீங்க, விரக்தி அடைவீங்க, ஒரு குழப்பமாவீங்க. எதனால் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். குழந்தை பாக்கியத்துக்கோ அல்லது பூர்வீக சொத்து இது வரைக்கும் பொறுத்ததுக்காக கிடைக்கும். ஆனால் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே போல் அரசாங்கத்தில் இருக்கிறவங்கள பகைச்சிக்கக்கூடாது, கொஞ்சம் விரோதம் ஏற்படும். எதை செஞ்சாலும் சரியாக செஞ்சுருங்க. எந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் தவறான முறையில் குறுக்கு வழியில் பயன்படுத்தாதீங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லைன்னா அரசு மூலியமாக ஏதாவது ஃபைன் கட்டுறது மாதிரியான சுச்சுவேஷன் கொண்டு வந்து கொடுக்கும். பெருசாக சின்ன ஃபைனோ 1000 2000 அப்படி இல்லை, 1 லட்சம் 2 லட்சம் அளவுக்கு ஃபைன் கட்டுற மாதிரியான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் வரும். பிடிவாத குணம் ஏற்படும். ரொம்ப பிடிவாதமாக இருப்பீங்க. தேவையான இடத்துல கண்டிப்பாக இருக்கணும். பிடிவாதம் இல்லைன்னா இங்கெல்லாம் நம்மளை அலட்சியம் பண்ணிவிட்டு நம்மளை ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் பிடிவாதம் கண்டிப்பாக முக்கியம். சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க, காப்பாற்றுங்க. அது மட்டும் இல்லை, தன லாபம் அப்படிங்கிறது மிக சிறப்பாக இருக்குது. ஏதாவது குழந்தை பிறந்தா அல்லது மாசமாக இருந்தீங்க அப்படின்னா, தலைச்சம் பிள்ளையாக இருந்தால் கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்குங்க.
எந்த பிரச்சனை இருந்தாலும் உடனே மருத்துவத்தை காட்டுங்க. வீட்டில் இருந்து சுகப்பிரசவத்துக்கு ரெடி ஆகிறோம் அப்படின்லாம் முயற்சி பண்ணாதீங்க. பிரசவனாலே மருத்துவமனைக்கு போயிடுங்க, அதுதான் உங்களுக்கு சேஃபு. அதே போல் கொஞ்சம் சில நேரத்தில் சரியாக புத்தி வேலை செய்யாது, ஸ்டக்காகி நிற்கும். அது இந்த காலகட்டத்தில் நடக்கும். என்ன செய்கிறோம், எதுக்காக செய்கிறோம், எங்கே வந்திருக்கோம், ஏன் இங்கே இருக்கோம், என்ன மனநிலையில் இருக்கோங்கிறதே மறந்து போய் ஸ்டக்காகி நிற்பீங்க. அது சில நேரத்தில் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு உண்டு. அந்நியருக்காக, அடுத்தவங்களுக்காக ஜாமீன் கொடுத்து அல்லது ஜாமீன் கையெழுத்து போட்டு உங்களது சொத்தையோ பணத்தையோ செல்வத்தையோ மரியாதையோ இழக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. என் அன்பு விருச்சிக ராசி உறவுகளே, ஜாமீன் கையெழுத்து போடும்போதோ அல்லது ஜாமீன் கொடுக்கும்போதோ ரொம்ப சேஃபாக இருங்க. ரொம்ப முக்கியமானவங்களுக்கு கொடுங்க. அவங்களால எந்த நஷ்டம் வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கலாம் அப்படின்னா கொடுங்க. தேவையில்லாதவங்களுக்கெல்லாம் ஜாமீன் கையெழுத்து கொடுத்து உங்களுடைய கௌரவத்தை போக்கிக்காதீங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை இது. ராகு சுக்கிரன் சேர்க்கை, அதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ராகு அப்படிங்கிறவர் மாய உலகத்தை உணர்த்தக்கூடியவர். நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு கற்பனை பண்ணுறோம்ல, அந்த கற்பனைக்கு சொந்தக்காரர். ஒரு வீடு கட்டி வாழணும் அப்படிங்கிறது சாதாரண ஆசை. ஆனால் ஒரு பங்களா கட்டி அதில் கணவன் மனைவியாக வாழணும், அதில் நிறைய சுகபோகங்களோட நிறைய ஆடம்பர வாழ்க்கை, அதாவது வாகனம், நகை, ஸ்விம்மிங் பூல், அந்த பங்களாக்குள்ளார எல்லாமே இருக்கிறது மாதிரி இப்படி வாழணும்னு ஆசைப்பட்டா அதுதான் ராகு. இந்த மாய உலகத்தை அறிமுகப்படுத்துபவர் அல்லது மாய உலகத்தை நம்ம கண்ணு முன்னாடி நம்ம மனசுக்கு கொண்டு வர்றவர் ராகு பகவான். அவர் தனிச்சிருந்தார் அப்படின்னா பெரிய பிரச்சனையே இல்லை, நாம் நினைச்சதை நிறைவேற்றுவார். ஆனால் அதே வேளையில் இப்போ சுக்கிரன் அவர் கூட வந்து சேர்ந்திருக்கிறார். சுக்கிரன் நல்லவர் தான், நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியவர். 40 வயதுக்கு மேலே இருந்துட்டீங்க அப்படின்னா நல்லா சம்பாதிப்பீங்க, ஊர் மெச்சிக்கிற அளவுக்கு புகழ் அடைவீங்க. எவெல்லாம் அவமானப்படுத்தினானோ அவனுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டுவீங்க. எவெல்லாம் கேலி கிண்டல் மதிக்காம போனானோ அவன் முன்னாடி கெத்தா ஆடம்பர வாகனத்தில் இப்போது பயணம் செய்வீர்கள். 40 வயசுக்கு மேலே, அதாவது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இனிமேல் சம்பாதிக்கணும், குடும்பத்துக்காக சம்பாதிக்க ஆரம்பிச்சிடணும், இந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்துடணும்டா அப்படின்னு நினச்சிங்க 35-40 வயதுக்கு மேலே அப்படின்னா ஒரு அற்புதமான அமைப்புங்க இந்த ராகு சுக்கிரன் சேர்க்க. என்ன கிடைக்கும் அப்படின்னா அழகான வீடு, ஆடம்பரமான வண்டி வாகனம், உங்களுக்கு என்ன தேவையோ தேவைக்கு மேலே ஆபரணம், ருசியான உணவு, நீங்கள் எது பேசினாலும் கேட்கக்கூடிய கவரக்கூடிய அல்லது மடங்கக்கூடிய பேச்சுத்திறன், சொகுசான வாழ்க்கைக்கு உங்களை அழைச்சிட்டு போவார் இந்த சுக்கிர பகவான். 1000 கஷ்டம் இருந்தாலும் கட்டில் மெத்தையில் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிற ஒரு காலம். அது மட்டும் இல்லை, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை சொகுசான வாழ்க்கையும் 35-40 வயதுக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா கொடுத்துருவார். அதே நேரத்தில் ஒரு 18 வயசுலேருந்து 35 வயதுக்குள் இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களை விட்டு வைக்காது, அணு அணுவா சித்திரவதையை அனுபவிப்பீங்க. யாரு எதிரியா துரோகியா கஷ்டப்படுத்துவாங்க இல்லை, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய உடல், உங்களுடைய அந்த காமம், இதெல்லாமே அந்த 20 வயதிலிருந்து 35 வயது உள்ளவர்களுக்கு இது ஒரு போதாத காலகட்டம். அதே கணவன் மனைவியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வயசில் ஒரு லட்சியம் இருக்காது, வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். எப்படி கல்யாணம் பண்ணுறது, எப்படி கணவன் மனைவி நம்ம ஒன்றா இருப்போம், குழந்தை குட்டிங்க பெற்றுக்கணும், அந்த சிற்றின்பம்னு சொல்லுவோம்ல, அந்த சிற்றின்பத்துக்காகவே அந்த இளம் வயசை நம்ம கடந்துக்கிட்டு இருப்போம். அது மட்டும் இல்லை, இந்த சுக்கிரன் ராகு தொடர்பு இருக்குல்ல, 40 வயதுக்கு மேலே உள்ளவங்கள அப்படியே தூக்கி நிறுத்தும். நீங்கள் ஒரு மடங்கு யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 10 மடங்கு முன்னேற்றம் கிடைக்கும். இந்த தொழிலில் ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு முதலீடு போட்டிங்கன்னா அந்த முதலீடு 10 மடங்காக உங்களுக்கு மாறும். இந்த லட்சியத்தை அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு குறிக்கோளோட இறங்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த குறிக்கோளில் ஜெயிப்பீங்க. எதை யோசித்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. ஆனால் அதே நேரத்தில் இளம் வயசாக இருந்ததுன்னா அழகு சார்ந்த விஷயங்களில், அதாவது தன்னை அழகுபடுத்திக்கிறது, தன்னை கவர்ச்சிகரமாக மாற்றிக்கிறது, தன்னை எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் விரும்பணும், அங்கே அசைவுகளை அழகாக வச்சுக்கணும், ஒரு கவர்ந்து இழுக்கிற கண்கள் நமக்கு இருக்கணும், உடல் இருக்கணும், அப்படி ஆடை உடுத்திக்கணும், இப்படி ஆசைப்படக்கூடிய ஒரு வயது, ஒரு காலம் இது. எதிரில் இருக்கிறவங்க பார்வை நம்ம உடம்பு பூரா வீழணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குற அளவுக்கு உங்களுடைய அழகை நீங்கள் வசீகரம் செஞ்சுப்பீங்க. முக்கியமாக எதிர்பாலினத்தவர்கள் மீதான ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். இது யாருங்க ஏற்படுத்திக்கிறது? இந்த சித்திரவதையை நம்மளே தான் ஏற்படுத்திப்போம். இதுக்கு காரணம் நாம தான்.
இந்த நேரத்தில் அந்த விதி போன பாதையில் இந்த ராகு சுக்கிரன் என்ன கேட்குதோ அதன்படி அது தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு நாம் போனோம் அப்படின்னா எங்கே வேணாலும் உங்களை கூட்டு போய் விடும். இல்லற வாழ்க்கையில் சொர்க்கலோகம்னு சொல்லுவாங்கள்ல, அங்கே உங்களை கொண்டு போகும். ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி சுக்கிரனுடைய வீடு 2க்கும் 7க்கும் உடையவர். ஒரு மனிதனுக்கு சுகத்தையும் போகத்தையும் ஆடம்பரத்தையும் அதிகமாக ஆசைப்பட வைப்பவர். ஆசைப்பட்டே ஆகணும். ஆசை வரல அப்படின்னா நம்ம மனுஷனே இல்லை. இங்கே தான் புரிஞ்சுக்கணும். நம்ம குடும்பத்தில் சுகத்தை அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. ஒரு கணவனோ மனைவியோ இல்லற வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கு காரணம் சுக்கிரன். அவர்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்காரோ அதை அவர்கள்ட்ட வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் அந்த சுக்கிரனோட ராகு சேரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ரெட்டிப்பான சுகத்தை, ரெட்டிப்பான போகத்தை, ரெட்டிப்பான காமத்தை அல்லது காம இச்சையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ராகு சுக்கிரன் சேர்ந்தா கிடைக்கும். அந்த கிடைக்கிற அமைப்பு இருக்குல்ல, கணவன் மனைவிகிட்ட அதிக எதிர்பார்ப்பு இந்த நேரத்தில் தான் சிக்கிப்போம். நம்மளுடைய கவனம் வேலையிலையும் தொழிலையும் இந்த நேரத்தில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தப்பிச்சிருவோம். ஒரு வேளை கணவன் மனைவிக்குள்ளார சிக்கிக்கிட்டோம், நம்ம கிடைக்கிற சம்பளம் இது போதும், நம்ம பிள்ளை குட்டிங்களை பார்த்துப்போம், கணவன் மனைவியை சந்தோஷமாக வச்சுக்கிட்டா போதும் அப்படின்னு இருக்கிறாங்கல்ல, பெரிய லட்சியமே இல்லாமல் இருக்கிறாங்கல்ல, அவங்க வாழ்க்கையில் தான் இந்த ராகு சுக்கிரன் அமைப்பு புகுந்து விளையாடக்கூடிய ஒரு காலம் இந்த காலம். ஏன்னா 2, 7, 11 பாவத்தொடர்பில் இந்த ராகு சுக்கிரன் இருந்தாலே மிகப்பெரிய சிக்கல் குடும்பத்துக்குள்ளார வரும். கணவன் மனைவிக்குள்ளார பெண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை இப்படி நிறைய எதிர்பார்க்க வைப்பாரு. அதற்கு ஈடு கொடுக்கல அப்படின்னா அது எங்கே கிடைக்குதோ அங்கே நம்மளை நகர்த்துவார். இன்னும் சொல்ல போனால் இந்த காலகட்டத்தில் ரகசிய உறவுகள் ஏற்பட வாய்ப்பும் உண்டு, இருதாரம் அமையக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதனால குடும்பத்தில் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும், அதாவது ஆண் பிள்ளையாக பெண் பிள்ளையாக இருந்தாலும் காம இச்சைக்கு அடிமையாகாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். இல்லைனா அசிங்கம், அவமானம், கோர்ட்டு, ஜெயில் இதை நம்ம குடும்பத்துக்கு கொண்டு வந்து சேர்த்து விடுவார்கள் இந்த ஆண் பெண், கணவன் மனைவி, ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள். ஆனால் அவர்களுடைய முயற்சிக்கு ஏற்றது மாதிரி நல்லதும் கிடைக்கும், கெட்டதும் கிடைக்கும். அது என்னங்க நல்லது? இந்த நேரத்தில் காம உணர்வுகள் தூண்டப்பட்டு ஒரு நல்ல கணவன் ஒரு நல்ல மனைவியை கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிற நல்ல அமைப்பும் உண்டு. ஆனால் இந்த காம இச்சையால் அல்லது இந்த எண்ணங்களால் அவசரப்பட்டு அந்த சிற்றின்பத்துக்காக ஒரு பொண்ணை பார்த்து ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த சிற்றின்பம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வருத்தப்படுறது, அவர்களுடைய நடவடிக்கை சரியில்லாது அல்லது அவர்களுடைய குணம் சரியில்லாது, அவர்களுடைய ஒழுக்கம் சரியில்லாம சிக்கிக்கிற ஒரு காலகட்டமும் இதுதான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உறவுகளே, இந்த நேரத்தில் வரக்கூடிய காதலையோ காமத்தையோ நன்கு ஆராய்ந்து செயல்படுத்துங்க. ரொம்ப அதிகமாக எதிர்பார்ப்பார் ராகு. சும்மா இல்லைங்க, ஒரு பொண்ணோ பையனை பார்த்துட்டா இன்னைக்கே அவங்கள அனுபவிச்சிடணும், எப்படி அவங்கள்ட்ட போய் பேசிடணும், காதலை சொல்லிடணும், காமத்தை காட்டிடணும் அப்படிங்கிற அந்த நிலைக்கு உங்களை அவசரப்பட்டு தள்ளி விடுவாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இல்லை அப்படின்னா பெரிய சித்திரவதைக்கு, பெரிய கஷ்டத்துக்கு, அவமானத்துக்கு உள்ளாகக்கூடிய அமைப்பு உருவாகும். சின்ன குன்றின் மேல் விழுந்தாலும் பெரிய மலையிலிருந்து விழுந்தாலும் காயம்தான். ஆனால் விழறதுக்கு ஏற்றது மாதிரி காயம் ஏற்படும். அதே இந்த அமைப்பு இருக்குல்ல, இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குது. ஒரு பொருளை கண்டுபிடிப்பீங்க, ஒரு வேலையில் ஒரு தொழிலில் ஈடுபடுறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு பொருளை கண்டுபிடிப்பது அல்லது ஒரு பொருளை பயனுள்ளதாக மாற்றக்கூடிய அற்புதமான அமைப்பை உருவாக்கக்கூடியது சுக்கிரன். ஏன்னா குரு அப்படின்னா தங்கம். அந்த தங்கத்தை உருக்குனா நகையாக மாறும்போது அங்கு சுக்கிரனுடைய காரகம் வேலை செய்யும். அதுபோல் வேற ஒரு பொருளாக இருக்கிற ஒரு பொருளை இப்போ நீங்கள் முயற்சி பண்ணி ஒரு லட்சியத்தோட ஒரு கனவோட எதையாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதற்கு சரியான ஒரு காலகட்டம் இது. அதாவது மாணவ மாணவிகளுக்கு, பெரிய பெரிய நிறுவனத்துக்கு அல்லது நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். புதிய ஆராய்ச்சிக்கு, புதிய கண்டுபிடிப்புகளுக்கு, உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு, உங்களை பாராட்டி புகழ வைக்கிற அளவுக்கு பெரிய மாற்றத்தை, பெரிய திறமையை, பெரிய கண்டுபிடிப்பை இந்த காலகட்டத்தில் கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்பை ராகுவும் ஏற்படுத்துவார். அது மட்டும் இல்லை, பல ரகசியங்களை கண்டுபிடிக்க போறீங்க. காவல்துறையில் நீங்கள் இருந்தாலும் சரி, உளவுத்துறையில் இருந்தாலும் சரி, அல்லது எதில் இருந்தாலும் பெரிய ஆராய்ச்சி செஞ்சு புகழடையக்கூடிய ஒரு காலகட்டம் இதுதான். ஏன்னா ராகுவும் சுக்கிரனும் சேரும்போது ஆராய்ச்சியில் மிகப்பெரிய வெற்றியை அடைவீர்கள். அது மட்டும் இல்லை, பல மடங்கு உங்களுடைய
தொழிலில் வருமானத்தை பெருக்கக்கூடிய ஒரு காலமும் இதுதான். அதற்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியது இந்த ராகுவும் சுக்கிரனும். அதே நேரத்தில் சனி வீட்டில் இருக்காங்க. தொழில் சார்ந்த கல்வி இந்த காலகட்டத்தில் கற்றுக்கிட்டு மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை உங்களால் அடைய முடியும். நிறைய ஐடியா கிடைக்கும். வாழ்க்கையில் முன்னேறணுங்கிற எண்ணம் வரும். உங்கள் வேலையிலையும் தொழிலையும் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த அமைப்பு உருவாக்கும். ராகுவும் சுக்கிரனும் இருந்தால் ஒரு அற்புதமான பலன், யோகமான பலன் கொடுத்து வச்சிருக்கணும். யாருக்கு? லட்சியவாதிகளுக்கு. இங்கே காதலுக்காகவும் காமத்துக்காகவும் மட்டும் பயன்படுத்துறதுக்காக இந்த கிரக அமைப்பு கிடையாது. இந்த நேரத்தில் எதுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அதை அற்புதமாக உருமாற்றி கொடுக்கும். அதாவது கடவுள் நேராக வந்துட்டாரு, உங்களுக்கு 2 நிமிடம் இருக்கிறது, நீங்கள் எதை கேட்டாலும் அது கிடைக்கும் 2 நிமிஷத்தில். அப்படின்னா களிமண்ணும் இருக்குது, நகையும் இருக்குது. களிமண்ணை அழகான பொம்மையாக மாற்றி கொடுக்கணும்னு நினைப்பீங்களா? நகையை அழகான பொம்மையாக மாற்றி கொடுக்கணும்னு நினைப்பீங்களா? அதுதான் இந்த காலகட்டம். இந்த 2 நிமிஷத்தில் தங்கத்தை தான் நீங்கள் பொம்மையாக மாற்றணும். களிமண் இல்லை. களிமண்ணுங்கிறது அது ஒரு மாயை, சீக்கிரம் அழிஞ்சிடும், மறுபடியும் மண்ணாக மாறிடும். அது நமக்கு பயனுள்ளதாக இருக்காது. அதே போல தான் இந்த காதலும் காமமும் சிற்றின்பமும். இப்போ 4ஆம் வீட்டில் 3 கிரகங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னோம். சுக்கிரன், ராகு, புதன். 4ஆம் வீட்டில் 3 கிரகங்கள் இருந்தாலே கொஞ்சம் உடல் நல பிரச்சனையை பார்க்கணும். புதன் எங்கே இருக்காரு? 8க்கும் லாபத்துக்கும் உடையவர். லாபத்தை நிறைய கொடுத்தாலும், நிறைய உங்களை யோசிக்க வச்சாலும் உடலில் கொஞ்சம் பிரச்சனையவும் கொடுப்பார். தன்னுடைய மகன்கிட்ட கொஞ்சம் சண்டை போடுவீங்க. எப்பொழுதும் வம்பு வழக்கு பிரச்சனையாகவே இருக்கும். ஏன்னா மகன் உங்களது செல்வத்தை, உங்களது பணத்தை அழிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கலாம். அந்த வருத்தம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்த பணத்தை அழிக்கிறதுக்கே பிறந்திருக்கியா அப்படிங்கிற பேச்செல்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். திடீர்னு பயம் உண்டாகும், ஒரு விரக்தி உண்டாகும், கோபம் வரும். தாய் இல்லைன்னா தந்தை உடல்நிலை திடீர்னு சரியில்லாமல் போகும், செலவு பண்ண வேண்டியது வரும். தேவையில்லாத விரோதங்கள், தேவையில்லாத பண பிரச்சனை, சில நேரத்தில் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத தரித்திர நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கூட உண்டு. வரும், கண்டிப்பாக வரும் அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் அந்த சூழ்நிலை வரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேஃபாக இருங்க. எது வந்தாலும் தயாராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அந்த பலன். அது மட்டும் இல்லைங்க, கண்டிப்பாக புண்ணியம் தரக்கூடிய பல நல்ல செயல்களை இந்த காலகட்டத்தில் செய்வீங்க, உதவிகள் செய்வீங்க. அது உங்களை மேன்மேலும், அது உங்களை கொஞ்சம் நல்ல வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகும். நிறைய கர்மாவை சரி பண்ணும். அடுத்து பார்த்தோம்னா குரு 4ல் இருக்கும்போது உயர்ந்த கல்வி, பெரிய பெரிய தொழிலுக்கெல்லாம் கல்வி சிறப்பாக இருக்கும். தொழிற்கல்வி வெற்றி பெறுவீங்க. ஒரு நல்ல பிளான் பண்ணி இந்த நேரத்தில் நம்ம ஃப்யூச்சரில் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற பிளானை இப்போவே எடுத்துக்கிட்டு படிச்சிங்க அப்படின்னா நல்ல லாபத்தை அல்லது நல்ல வளர்ச்சி உங்களால் அடைய முடியும். தர்மங்கள் நிறைய செய்யுங்க, நல்ல காரியங்கள் நிறைய செய்யுங்க. உதவி தேவைப்படுறவங்களுக்கு பணம் அதிகமாக கொடுக்க முடியலனாலும் உங்களுடைய வலிமை, வளம் அல்லது திறமை, உங்களுடைய பலம், மன தைரியம் அல்லது தந்திரம் இதையெல்லாம் பயன்படுத்தி அவங்களுக்கு உதவி செய்கிறீங்க அப்படின்னா அந்த கர்ம வினையை போக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா அதே வீட்டில் சுக்கிரன் இருக்கிறார். 12ஆம் அதிபதியான சுக்கிரன் 4ல் இருக்கார், 4ஆம் வீட்டில் இருக்கார். இந்த நேரத்தில் திருமணம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா அழகான மனைவி கிடைப்பாங்க. ஏதாவது காதல் பண்ணீங்க, காதலிக்கிறீங்க அப்படின்னா அழகான பெண்கள், அழகான ஆண்களை பார்த்து லவ் பண்ணும்போது கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆக முடியும். அதுதான் இது அற்புதமான காலம் இந்த காலம். ஏன்னா உங்களுக்கு லாபமாக எங்கே வரணும்? 4ஆம் வீட்டில் உங்களுடைய சொத்தாக இந்த நேரத்தில் வீடும் வரும், நிலமும் வரும், வாகனமும் உங்களுடைய சொத்தாக வரும். அதே போல் நீங்கள் லவ் பண்ணுற கணவன் மனைவி உங்களது சொத்தாக வரக்கூடிய அமைப்பும் உண்டு. ஆனால் இன்னொரு எச்சரிக்கைங்க, அதே 7ஆம் வீட்டுக்குரியவர் சுக்கிரன் 12ஆம் வீட்டிலையும் இருக்கார். இந்த கணவன் மனைவியை பற்றி நம்ம பேசும்போது முக்கியமாக இந்த சப்ஜெக்டை என்ன, பொருள் செல்வம் வேணுமா அல்லது சிற்றின்ப சுகம் வேணுமா, அதை பற்றி தான் நம்ம பார்த்தோம். இங்கே 12ஆம் வீடு அப்படிங்கிறது விரயஸ்தானம். அதே அதிபதி தான் 12ஆம் வீட்டுக்கும் விரையாதிபதியாக வருகிறார். கணவன்கிட்ட மனைவி கிட்ட எப்படி இருக்கணும்? ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப சேஃபாக இருக்கிறது மாதிரி நீங்கள் நடந்துக்கணும். எப்பொழுதுமே ஒரு கண் இருக்கணும், ரொம்ப அலட்சியப்படுத்தக்கூடாது. இது வரைக்கும் நீங்கள் அலட்சியப்படுத்தி இருக்கலாம். எப்படி? இது வரைக்கும் எங்கேயோ கடை, என் வேலையை பார்க்குறேன், எப்படி வேணாலும் வந்திருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் அலட்சியப்படுத்துனீங்க, உங்களுக்கு உங்கள் கணவன் மனைவி இல்லை. ஏன்னா விரயத்தில் போயிருக்காங்களே. விரயம்னா என்னங்க? செலவு. நம்மளை விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நீங்கள் என்ன தான் வேலையாக இருந்தாலும்
2 கண்ணையும் வேலையிலையோ தொழிலையோ அல்லது நடக்கக்கூடிய விஷயத்துலையோ பிரச்சனைலையோ வச்சிடாதீங்க. ஒரு கண்ணை வச்சுக்கிட்டு ஒரு கண்ணை எங்கே வைக்கணும்? கணவன் மேலே, மனைவி மேலே, குடும்பத்து மேலே வச்சுருங்க. ஏன்னா அவங்க நல்லவங்க தான். எல்லாருக்கும் நல்ல மனைவி நல்ல கணவன் தான் கிடைப்பாங்க. அதாவது எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே, அன்னை வளர்ப்பினிலே. அதுபோல் யாராக இருந்தாலும் கல்யாணம் ஆகும்போது நல்ல கணவன் தான், நல்ல மனைவி தான், நல்ல காதலன் தான், நல்ல காதலி தான். ஆனால் வாழ்கிற வாழ்க்கையில் அது நல்ல கணவனாக இருக்கிறதும் நல்ல மனைவியாக இருக்கிறதும் அல்லது நம்மளை விட்டு போகிறதும் யார் கையில் இருக்குது? ஒரு தாய் மாதிரி நம்ம. நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவங்க நல்லவங்களாகிறதும் கெட்டவங்களாகிறதும் உங்கள் கையில் இருக்குது. உங்களுக்கும் அது பொறுப்பு உண்டு. அவங்கள மட்டுமே நம்ம குத்தம் சொல்ல முடியாது. நாம் சரியாக இருந்தால், நாம் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்தா, நாம் செய்ய வேண்டியதை அவங்களுக்கு செஞ்சால் கண்டிப்பாக உயிரே போனாலும் அவங்க நம்மளை விட்டு பிரியவே மாட்டாங்க. அப்போ எது நடந்தாலும் நமக்கும் அதில் பங்கு உண்டு. அதனால் இந்த காலகட்டத்தில் என்ன தேவையோ, எப்படி கணவனுக்கும் மனைவிக்கும் என்ன தேவையோ அதை செய்து கொடுக்க முயற்சி பண்ணுங்கள். இத்தனை நாளாக அலட்சியப்படுத்துனது மாதிரி இப்போ அலட்சியப்படுத்துறாதீங்க. இத்தனை நாளாக கஷ்டப்படுத்துனது மாதிரி, கோவப்பட்டது மாதிரி, திட்டினது மாதிரி இப்போ பண்ணிடாதீங்க. இப்போ அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? ராகு அங்கே இருக்கார், புதன் இருக்கார், சுக்கிரன் இருக்கார். சுக்கிரன் நல்லவராக இருக்கலாம், புதன் நல்லவராக இருக்கலாம். ஆனால் சேர்ந்துருக்கிற ஆள் அப்படி உசுப்பேற்றி விடுவார். யார்? உங்களது துணையை. என்னம்மா கண்டுக்கலையா? அங்கே பார், அங்கே ஒரு பொண்ணு இருக்கா பார், அங்கே ஒரு பையன் இருக்கான் பார், அங்கே ஒரு ஆண்டி இருக்கு பார், அங்கே ஒரு நல்ல கட்டுமஸ்தான ஆம்பளை இருக்கான் பார் அப்படின்னு காட்டி விடும் இந்த ராகு. நல்லா புரிஞ்சுக்கிங்க. இது ஒரு காமெடியாக எடுத்துக்காதீங்க. இதுதான் உண்மை. கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்முடைய கணவனுக்கு மனைவிக்கு கொடுத்தீங்க அப்படின்னா எத்தனை ஆண்கள் வந்தாலும் எத்தனை பெண்கள் வந்தாலும் அந்த குரு பார்த்துப்பார். குரு பார்க்க கோடி நன்மை. குரு பார்வை அங்கே விழுந்துகிட்டு இருக்கு. அந்த குரு பார்க்கறதுனால தான் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் கணவன் மனைவி அமைதியாக இருக்காங்க. நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்டுட்ருக்காங்க. அந்த குரு பார்வை மாறிடுச்சு. எப்போ மாறும்? இன்னொரு 3 மாதத்தில் மாறப்போகுது. அப்போ தான் அவர்களுடைய ஆட்டத்தை ஆரம்பிப்பாங்க. யாருடைய ஆட்டம்? கணவனுடைய மனைவியினுடைய ஆட்டம். எந்த பகையாக இருந்தாலும் சரி, குடும்பத்துக்குள்ளார எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வளர விட்டுறாதீங்க. காலில் விழுந்துருங்க. வேறு வழியே இல்லை. உங்களுக்கு கௌரவம் முக்கியமாக, குடும்பம் முக்கியமாக, குழந்தைகளுக்காக குடும்பம் தேவையா, உங்கள் பாரம்பரிய குடும்பம் கௌரவம் முக்கியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆணோ பெண்ணோ கணவனோ மனைவியோ காலில் விழுந்துருங்க. உங்களை விட எனக்கு வேறு எதுவும் முக்கியம் இல்லை. உங்கள் மேலே நான் உயிரே வச்சுருக்கேன். என்ன வேணாலும் சொல்லுங்கள். கல்யாணத்துக்கு 1000 பொய் சொல்லலாம். குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு 1 லட்சம் பொய் சொல்லலாம். ஏன்னா கல்யாணம் கூட அமைஞ்சா வச்சுப்போம், இல்லைனா அடுத்த கல்யாணத்தை பார்த்துட்டு போயிடலாம். ஆனால் குழந்தை குட்டிங்க இருக்கும்போது வேறு பொண்ணையோ வேறு கணவனையோ வேறு மனைவியோ நம்ம பார்க்க முடியாது. இந்த காலகட்டத்தில் அதை செய்யக்கூடிய அமைப்பு உண்டு இந்த கிரக அமைப்புப்படி. ஏன்னா ராகு இருக்கார், எதை வேணாலும் செய்வார். நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது. எப்படி? நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது. திடீர்னு ஒரு நாள் நம்ம குடும்பத்துலேயும் விபரீதம் நடக்கும். நம்ம அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு ரொம்ப கூனி குறுகி தற்கொலை அல்லது ஊரை விட்டு ஓடுற நிலைமையில கூட கொண்டு வந்து விட்டுரும். அதனால் மனைவி கிட்ட வெறுப்போ அல்லது கோபமோ, அதே போல் கணவன்கிட்ட கோபமோ வெறுப்போ அடையாதீங்க. பகையும் ஞாபக மறதியும் இந்த காலகட்டத்தில் அதிகம் உருவாகும். ரொம்ப சேஃபாக இருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டீங்க. இந்த காலகட்டத்தில் அளவுக்கு அதிகமான கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ஆடம்பர செலவாளிகளாக மாறுவீங்க. கட்டுப்பாடு இல்லாமல் உணவு சாப்பிடுவீங்க. இந்த 3மே நம்ம வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஆரம்பத்தில் இன்பத்தையும் சுகத்தையும் கொடுத்தாலும் அப்புறம் மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்கும். கடன் வாங்கினா கடனாளி, அப்புறம் வீட்டில் வந்து நிற்க போகிறாங்க. ஆடம்பர செலவு செஞ்சால் பணமெல்லாம் விரயம், அடுத்த ஒரு செலவுக்கு ரொம்ப கஷ்டம். கட்டுப்பாடு இல்லாத உணவு நோயை உருவாக்கும். அந்த நோய்க்கு பணம் தேவைப்படும். எல்லாமே அடிபட்டுரும். மறுபடியும் துன்பத்தில் உழலக்கூடிய ஒரு அமைப்பு. அதை சொல்லக்கூடிய, அதை புரிய வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் இந்த காலகட்டம் தான். அது மட்டும் இல்லை, சுக்கிரன் ராகு இணைவு அப்படிங்கிறது கொஞ்சம் பணத்தின் மேலே, பதவி மேலே, ஆடம்பரத்தின் மேலே, செல்வத்தின் மேலே
பெண்கள் மேல ஆண்கள் மேல வெறி கொள்ளச் செய்யும். இந்த ரெண்டு இணைவும் அப்படிங்கிறது காந்த தோற்றத்தை உருவாக்கும். இது மேலெல்லாம் ஈர்ப்பு வரும். இங்கே தான் நான் சொன்னேன், நிதானமாக இருக்கணும். நிதானமாக இல்லை அப்படின்னா அந்த பொருளுக்கும் செல்வத்துக்கும் எதிர்பாலினத்தவருக்கும் ஆசைப்பட்டு நிச்சயமாக பிரச்சனையில் மாட்டிப்பீங்க. நான் உஷாராக இருக்கேன், நான் சரியாக இருக்கேன் குடும்பத்தில் அப்படின்னு நினச்சாலும் உங்களுடைய குடும்பத்தின் மேலே ஒரு கண் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. நண்பு சகோதர சகோதரிகளே, யாரையும் நம்ப முடியாது. நல்லவன் மாதிரி வீட்டுக்கு வருவாங்க, நம்பி வீட்டுக்குள்ளார விட்டுருவோம், அல்லது நம்பி ஒரு இடத்துக்கு அவனை ஆச்சிட்டு போயிடுவோம், குடும்பத்தில் உலைய வச்சுருவாங்க. அது மாதிரி ஒரு பொண்ணு வரும், சிரித்து அழகாக பேசும், ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு கணவனை பார்த்து சொல்லுவோம், அக்கா நான் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு உங்கள்கிட்டே உங்கள் கணவனை பற்றி பேசும். அதுக்கு என்னடி கட்டிட்டு போ அப்படின்னு நீங்களும் வெகுளித்தனமாக சொல்லிவிடுவீங்க. ஆனால் அடுத்த ஒரு வாரம் பார்த்தா பிரச்சனைன்னு வந்து நிற்பாங்க. யார்? அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க. அதுபோல் யாரையும் இந்த காலகட்டத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்பாதீங்க. எல்லா இடத்துலையும் ஒரு எல்லை வேணும். குடும்பத்தில் சேர்த்துக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் பழகிறதுக்கும் நம்ம குடும்பத்தில் கணவனுக்கிட்ட மனைவி கிட்ட அறிமுகப்படுத்திக்கிறதுக்கும் ஒரு எல்லை வேண்டும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா 2ஆம் வீட்டில் இருக்கிற சூரியன் ராகு கூட போய் சேர்ந்துட்டாரு. ஆட்டோமேட்டிக்காகவே தவறான உறவுகள் நமக்கு கிடைக்கும், ரகசிய உறவுகள் நமக்கு ஏற்படும். அதாவது ஒரு மனுஷன் காசு இல்லாமல் தவிக்கிறான் அப்படின்னா வழியில் போனவர் ஒருத்தர், ஐயோ துன்பப்படுறீங்களா, நான் வட்டிக்கு விடுறதுக்கு தான் அந்த காசு வச்சுருக்கேன், இந்த காசை வச்சு யூஸ் பண்ணிங்க, அப்புறம் உங்களால் முடியும் போது வட்டியோட கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க பாரு. அந்த மாதிரி தான் உங்கள் உடல் தேவைக்கும் மன தேவைக்கும் அந்த சிற்றின்பத்துக்கும் நீங்கள் இப்போ எதிர்பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். ஒரு பொண்ணோ பையனோ ஈஸியாக கிடைப்பாங்க. உங்கள் வயசுக்கு ஏற்றது மாதிரி எதிர்பாலினம் கிடைக்கும். ஆனால் இங்கே தான் என் அன்பு சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, உறவினர்களே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த திருவிளையாடல் வந்து ராகுவும் சுக்கிரனும் நடத்துகிறாங்க. உஷாரையா உஷாரு, ஓ 5 உஷாருன்னு வடிவேலு ஒரு படத்தில் பஸ்ஸில் திருடனை பார்த்து சொல்லுவார். அந்த மாதிரி உஷாராக இருங்க. பெரும்பாலும் இந்த அமைப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய நிதி பிரச்சனையை, குடும்ப பிரச்சனையை, பிரிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புங்க. சமூகத்தில் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு பசியை ஏற்படுத்தும். எல்லா ஆண்களையும் எல்லா பெண்களையும் அனுபவிக்கணுங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தும். அதை வெளிப்படையாகவே சொல்லுவீங்க குடும்பத்தில். இந்த பொண்ணு அழகாக இருக்கா, ஸ்டைலாக இருக்கா, ஹாட்டாக இருக்கா, இப்படி கணவன் மனைவிக்குள்ளாரே பேசிப்பீங்க, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காரு அப்படின்னு. அப்பெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருந்து இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு ஆரம்பத்திலேயே தடுத்துருங்க. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது குடும்பத்திலிருந்து கணவனையோ மனைவியையோ பிரித்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ராகு பொதுவாகவே யார் தெரியுமாங்க? இந்த அரசு போட்டிருக்கிற சட்டத்தை மீறக்கூடிய அமைப்பு தான், அல்லது தர்மத்தை மீறக்கூடிய அமைப்பு தான் ராகு. மனசாட்சிக்கு விரோதமா எது செஞ்சாலும் அதுக்கு காரணம் ராகு தான். அதனால சுக்கிரன் திருமணம், காதல், பணக்காரனாக இருப்பது, பணம் சம்பாதிக்கிறது, குடும்பத்தை சந்தோஷமா பார்த்துக்கிறது, ஆடம்பர வாழ்க்கையை வாழறது, இதெல்லாம் வந்து சுக்கிரன். நாம நேர்மையா இதெல்லாம் சம்பாதிக்கணும்னு நினைச்சோம், நேர்மையா வாழ்ந்துகிட்டு இருக்கோம், குடும்பத்துக்காக, குடும்ப மானத்துக்காக, கௌரவத்துக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா அங்க சுக்கிரன் நம்ம ஜாதகத்துல ஸ்டெடியா இருக்காரு, நல்ல நிலையில இருக்காரு அப்படின்னு அர்த்தம். அதே ரகசிய உறவு வச்சுக்கிறோம், திருமண உறவிலிருந்து தடம் மாறுறோம், சட்டத்தை உடைக்கிறோம், குடும்ப கட்டுப்பாட்டை மீறுறோம், குடும்பத்துக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்துறோம், சமூக விதிமுறைகளை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்றோம் அப்படின்னா இந்த ராகு சுக்கிரன் அமைப்பு ஒன்று சேர்ந்துடும். அப்போ இதெல்லாம் நம்ம குடும்பத்தில் நடக்கும். அது மட்டும் இல்லை, கும்ப வீட்டில் இணைவு இருக்கு. இப்போ அதனால என்ன நடக்கும் அப்படின்னா நம்முடைய எண்ணங்கள் சிதறும், தப்பாக மனசில் தோணுங்க. அதுதான் எப்பொழுதுமே நம்மளை ஃப்ரீயாக வச்சுக்கவே கூடாது அப்படிங்கிறது. எதையாவது நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும். எந்த வயதாக இருந்தாலும் சரி, படிக்கிற காலத்தில் படிப்பை நோக்கி, வேலை செய்கிற காலத்தில் வேலையை நோக்கி, தொழில் செய்கிற காலத்தில் தொழில் முன்னேற்றத்தை நோக்கி, குடும்பத்தில் இருக்கிற காலத்தில் குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமா, இப்படி நம்மளை பிஸியாக வச்சுக்க வேண்டிய காலகட்டம். எங்கேயாவது தனிமை விரும்புனீங்க அல்லது தனிமையாக இருந்தீங்க அப்படின்னா அங்கே வந்து இந்த அமைப்பு உங்களுக்கு சில ஐடியாக்களை கொடுக்கும். லட்சியமே இல்லாதவங்களுக்கு பாலியல் ஆர்வத்தை தேடி கொடுக்கும். கட்டுப்பாடற்றவராக மாறிடுவீங்க. அது பெண்களாக இருந்தாலும் சரி. மனசு அலைபாயும், வெறி கொள்ளும், சட்டவிரோதமான தொடர்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். அரசியலில் உள்ளவங்களுக்கெல்லாம் எதிரிகள்கிட்ட ஜாக்கிரதையாக இருங்க. எதிர்பாலினத்தவரை விட்டு உங்களை மடக்குவாங்க. அதாவது ஒரு பெண்ணை விட்டு, ஒரு ஆணை விட்டு இந்த காமம் அப்படிங்கிற ஒரு வலையில சிக்க வச்சு அவமானப்படுத்துவாங்க. அது எல்லா விதத்திலையும் உங்கள் வாழ்க்கையே பாதிப்பாக அமையும். இந்த அமைப்பு வந்து கலை உலகத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை, மாற்றத்தை, புகழை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. இந்த அமைப்பு வந்து நல்லதும் உண்டு, அதே நேரத்தில் கெட்டதும் உண்டு.
நம்ம எண்ணப்படி தான். இந்த அமைப்புங்கிறது உங்களுடைய வாழ்க்கை துணைகிட்ட என்ன செய்யும், ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தும், நிறைய எதிர்பார்க்க வைக்கும். திடீர்னு நகை எடுத்து கொடுங்க, எனக்கு தோடு போடணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு மூக்குத்தி போடணும்னு ஆசையாக இருக்குது, நெக்லஸ் போடணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு பைக்கில் போகணும்னு ஆசையாக இருக்குது, காரில் போகணும்னு ஆசையாக இருக்குது. அங்கே பாரு, என்னுடைய தோழி பெரிய பங்களா கட்டி வச்சுருக்கா, எனக்கு பங்களா கட்டி அதில் நம்ம குடும்பத்தோடு வாழணும்னு ஆசையாக இருக்குது, இந்த இடத்துக்கு போகணும்னு ஆசையாக இருக்குங்கிற பெண்களுக்கும் அதே போல் ஆண்களுக்கு உங்களுடைய அனுமதி இல்லாமலே நிறைய கடன் வாங்கி சொகுசான வாழ்க்கையை ஏற்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. இதெல்லாம் திருமண வாழ்க்கைக்கு சந்தோஷமா அப்ப இருந்தாலும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தும். திருமண உறவை விட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய கஷ்டங்கள், அவமானங்கள், கெட்ட பேர், திருமண உறவை விட்டு வெளியேற்ற போக்கு இது. அது மட்டும் இல்ல, ஈஸியா உங்களுக்கு ஏமாற்றக்கூடிய அமைப்பை கொடுக்குது. ராஜதந்திரம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஐடியா உங்களுக்கு ஈஸியா வரும். கணவனை மனைவியை ஏமாத்தத்துக்கு நிறைய ஐடியாக்கள் கொடுப்பார் இந்த ராகு. அந்த ஐடியாலாம் டக்குன்னு கிளிக் ஆகும், நீங்கள் நினச்சே பார்த்துக்க மாட்டீங்க. இந்த நேரத்தில் நம்ம ஆசைப்பட்ட பையன், ஆசைப்பட்ட பொண்ணு, இல்லை ஆசைப்பட்ட ஆண்டி, இல்லை ஆசைப்பட்ட பெரியவர் வரணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே வந்து நிற்பாங்க. ஷாக் ஆகிடுவீங்க, நினச்சா வந்துட்டாங்களே அப்படின்ட்டு. இதெல்லாம் விதியின் விளையாட்டுங்க. அது நம்மளை ஆசைப்பட வச்சு, பேராசைப்பட வச்சு, அதில் நம்மளையும் மறந்து உழல வச்சு எல்லா விதமான சந்தோஷத்தையும் கொடுத்து, நீங்கள் நல்லா கவனிச்சிங்க, எல்லா விதமான சந்தோஷமும் இங்கே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அது கிடைக்குங்க. அதுதான் இங்கே மிகப்பெரிய பலம். நான் முன்னாடி சொன்னல, மண்ணையும் பொம்மையாக்கலாம், தங்கத்தையும் பொம்மையாக்கலாம். மண்ணை பொம்மையாக்க போறீங்களா, தங்கத்தை பொம்மையாக்க போறீங்களா, நீங்கள் நினைக்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஒன்று புரிஞ்சுக்கணும், மகா பெரியவா அப்படின்னு சொல்கிறவர் ஜாதகத்தில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தது. சிம்ம லக்னம், 8ல் சுக்கிரன் ராகு, அங்க சுக்கிரன் குரு பரிவர்த்தனை, குரு சனி கேது பார்வை, குரு அதிக சுபத்துவம் அடைஞ்சதுனால சுக்கிரன் நிலை செயல்படாமல் போயிடுச்சு. அதனாலதான் மகா பெரியவர் நாக்குக்கு சுவையை கொடுக்காம, எதற்கும் ஆசைப்படாத நிலையில, இல்லற நிலைக்கே செல்லாம, ஒரு குருவாக, ஞானியாக இந்த உலகம் இதுவரைக்கும் மனசுல வச்சிருக்கக்கூடிய பெரியவராக, மதிப்பு மிக்கவராக வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவருடைய வாழ்க்கையை உறுதி செஞ்சுக்கிட்டாரு. நாம வாய்ப்பு நமக்கு ரெண்டுமே இருக்கு, நாம எந்த வாய்ப்பு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு அமைப்பு. அதனால என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நீங்க எந்த வாய்ப்பை எடுத்துக்க போறீங்க அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தில் மிக மிக முக்கியமானது. சரி, பரிகாரமாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படிங்கிறது குறள். மனித பிறவிக்கு ஒழுக்கம் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிறத திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். இந்த ஒழுக்கம் மட்டும் இல்லை அப்படின்னா, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நம்ம வாழ்க்கையில் எதை வேணாலும் தாங்கிக்கலாம், ஆனால் நம்ம குடும்பத்தில் நடக்கக்கூடிய துரோகத்தை வாழ்க்கை முழுவதும் நம்மளால் தாங்க முடியாது அப்படின்னு முன்னாடியே சொன்னேன். அப்படி நம்ம குடும்பத்தில் யாராவது இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க, கணவன் சொன்ன பேச்சு கேட்காம பல பெண்களோட தொடர்பு வச்சுருக்காங்க, மனைவி பல ஆண்களோட தொடர்பு வச்சுருக்காங்க, அல்லது பிள்ளைகள் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே தொடர்பு வச்சுருக்காங்க அப்படின்னா, அதற்கான பரிகாரம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கட்டத்தில் இந்த நிலையை நாமெல்லாம் சந்திச்சிருப்போம். கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்யுங்க, அதை மாற்றக்கூடிய வலிமை இந்த பரிகாரத்துக்கு உண்டு. இந்த மாதிரியான அமைப்பு இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா, தன்னை மறந்து, நம்ம அவங்கள குத்த சொல்லுவோம், அவர்களையே மறந்து செய்யக்கூடிய பாவங்கள் இதெல்லாம். அந்த மாதிரியான காலகட்டத்தில் அவர்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்யும்போது அவங்களே மாறிடுவாங்க. அதாவது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு 27 சனிக்கிழமை தொடர்ந்து மஞ்சள் திரி போட்டு நெய் ஊற்றி விளக்கேற்றிக்கிட்டு வந்தீங்க, அதாவது 27 சனிக்கிழமை இப்படி செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா அவர்களுடைய மனசுல அந்த எண்ணமே வராது. இதுவும் இந்த கிரகங்களுடைய மாற்றம் தான். ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுடைய எண்ணங்கள் கண்டிப்பா மாறிடும். சரி, 27 வாரம் விளக்கத்த முடியுமாங்கிற சந்தேகம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா, குடும்பத்தில் யார் வேணாலும் அவங்களுக்காக வேண்டிக்கிட்டு விளக்கேற்றலாம். இதெல்லாம் முடியாது அப்படின்னா, வாழ்க்கை அப்படிங்கிறது மிக பெருசுங்க, மிக முக்கியமானது. நம்ம வாழ்க்கையில் இந்த அவமானங்கள், இந்த பிரச்சனைகள், துன்பங்கள், இழப்புகள், இந்த பிரிவுகள் இதெல்லாம் நினைக்கும் போது இந்த 27 வாரங்கிறது பெரிய விஷயமே இல்லை. கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க. சரி, திருமணம் ஆகாதவங்க 10 வயசுக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா, அவர்களுடைய பெற்றோர்கள் 27 வாரம் ஆஞ்சநேயர் கோயிலில் 27 சனிக்கிழமை இதே மாதிரி மஞ்சள் திரி போட்டு நெய் விளக்கு ஏற்றிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அவர்களுடைய மனசும் கண்டிப்பாக மாறும். இதெல்லாம் சொல்லி நிறைய பேர் மாறியிருக்காங்க, நிறைய பேர் மாறியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போக முடியல, வேற ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னா இன்னொரு எளிய பரிகாரம் இருக்குது.
உங்கள் பிரச்சனைகள் தீர்ற வரைக்கும், அந்த பொண்ணோ பையனோ கணவனோ மனைவியோ மனசு மாறுற வரைக்கும் காலையில் குளிச்சுட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி தீபமேற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் ரீம் ராம் ராம் ஆஞ்சநேய ராம் ராம் மம சத்ரு சங்கட நாசய நாசய ராம் ராம் ஸ்ரீம் ஓம் அப்படிங்கிற இந்த மந்திரம் ஸ்க்ரீனில் இருக்குது, பார்த்துங்க. இந்த மந்திரத்தை அந்த பிரச்சனைகள் தீர்ற வரைக்கும் காலையிலையோ அல்லது திங்கட்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ நீங்கள் சொல்லிக்கிட்டே வரீங்க இந்த மந்திரத்தை அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையில் அடுத்தவங்க மேலே ஆசைப்படுற அந்த நிலை கண்டிப்பாக மாறும். அவங்க என்ன செய்வாங்க, வாழ்க்கையில் லட்சியத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. குடும்பத்தை தூக்கி நிறுத்தத்துக்காக உழைக்க ஆரம்பிச்சிருவாங்க, வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அவர்களுக்கும் பாசிட்டிவான கனவு, பாசிட்டிவான எண்ணங்கள், ஒரு வைப்ரேஷன் உருவாகும். மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை அவர்களாலும் அனுபவிக்க முடியும். அன்பு உறவுகளே, மிகப்பெரிய மாற்றத்தை இந்த ராகு சுக்கிரன் ஏற்படுத்துவார்கள். நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறது உங்கள் கையில். அற்புதமான லட்சியத்தை நோக்கி, வைராக்கியமான ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு அந்த இறைவனை வேண்டிக்கிட்டு வணக்கம் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த அற்புதமான வீடியோவில் சந்திப்போம்.